மீனாப்பாட்டி சமையலில் ஜவ்வரிசி வச்சு பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் ஜவ்வரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோட 3/4 கப் பால் பவுடர், 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகின மாதிரி இருக்கும். அதனால் 1/4 கப் ரவை சேர்த்து அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுறேன். இப்போ ஒரு உருளியில் 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். பால் கொஞ்சம் கொதித்த உடனே இந்த ஜவ்வரிசியை பாலாக உருட்டிட்டு அந்த கொதிக்கிற பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. அப்படியே சிம்மில் வச்சுட்டு எல்லா பாலையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா பால் சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே நல்லா வெந்து வந்துடுது இந்த மாதிரி. இப்போ அதோட குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுட்டுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் 1 கப் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னாக்க சர்க்கரையே சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டான பாலாக சூப்பராக வந்துடுது. இப்போ அதுக்கு மேலே நட்ஸு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி, பாதாம் என்ன இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சூப்பரான ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.